இது தாங்க பவளமல்லி. ஏன் பவளமல்லின்னு பேர் பார்த்தீங்கன்னா, அதோட காம்பு பவளம் சொல்லுவாங்கள்ல, கோரல் அந்த கலரில் இருக்குதுங்க. நல்லா செவன்னுட்டு நல்லா இருக்குது. பூ பார்த்திங்கன்னா இதழ் எல்லாம் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். ஸோ மல்லிப்பூ மாதிரி. அதனால் பவள கலரும் பவள காம்பும் மல்லி மாதிரி வெண்மையும் சேர்ந்ததுனால பவளமல்லின்னு பேருங்க. சரி, இந்த பூக்கு ஏதாவது விசேஷம் இருக்குதா? இந்த ஆன்மீக தேடலில் போகும்போது, ஆன்மீகம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது நம்ம ஜோதிடத்தை பார்க்க வேண்டியது இருக்குது, வாஸ்துவை பார்க்க வேண்டியது இருக்குது, அப்புறம் தாந்திரிகத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்ற பிற உயிரினங்களோட வைப்ரேஷன், வாசனைகள் எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா செல்வம் சேர்க்கணும் அப்படின்னா ஒருத்தங்க செல்வம் எப்படி சேரும்? நாம் செய்கிற பிஸ்னஸ் ஒருத்தருக்கு பிடிக்கணும், அவங்க நம்ம பொருளை வாங்கணும், அல்லது நம்மக்கிட்ட அவங்க கஸ்டமராக இருக்கணும். இந்த ரெண்டும் ஒன்று நடந்தால் தான் நாம் முன்னேற முடியும். எஸ், அப்போ நம்மக்கிட்ட மகாலட்சுமி வருவாங்க. ஸோ மகாலட்சுமி வரணும் அப்படின்னா ஜனவசியம் நம்மக்கிட்ட நிறைய பேர் காண்டாக்டில் இருக்கணுங்க. பொருள் வாங்குறது, விற்கிறது எல்லாமே இருக்கணும். ஸோ இதுக்கு முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, அதுவும் கூட நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கணும். நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணும், நம்மளை தேடி வரணும் பொருள் வாங்குறதுக்கு. ப்ளஸ் நம்ம எப்போதும் ஆரோக்கியமாக இருந்தால் தானே அதெல்லாம் தொடர்ந்து தொழில் நடத்த முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பவளமல்லி வேறு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போத்துலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னடா இது மூட நம்பிக்கை மாதிரி தெரியுது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு சின்ன பொருளுக்கும் ஒவ்வொரு வாசனை, அது ஒவ்வொரு இடத்துல பரப்பிகிட்ருக்கும். இந்த வாசனை இன்னொருத்தர் நுகரும்போது அவங்க அது பக்கத்தை நோக்கி திரும்புவாங்க. ஸோ இந்த இடம் ஏதோ நல்லா தான் இருக்கே, ஃபீல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டுக்கு, ஸோ இங்கே வாங்கலாம், இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு அவங்களுக்கு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்கும். சரி, இப்போது இந்த பவளமல்லி வேறு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன், பவளமல்லி பூவும் அப்படி தான் அப்படி சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி செடி மரம்லாம் கிடையாதுங்க. ஒன்லி என்னென்னா நிறையா காடு, பனை மரம், ஏன்னா வீட்டுக்கு மல்லிப்பூ வைப்பாங்க, வாடாமல்லி, செண்டு, இது மாதிரி தான் சின்ன சின்ன பூக்கள். கனகாம்பரம், வாசனையே இல்லாத கனகாம்பரம், இது மாதிரி தாள் பூவை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். பவளமல்லி இல்லைங்க, இல்லை. ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பார்க்க ஆரம்பித்தேன். சுற்றி சென்னையில் நிறைய பேர் வீட்டில் இருக்குதுங்க. நான் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணதே இல்லை. ஒரு விஷயத்தை நோக்கும்போது தான் அது நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படுது. நிறைய பேர் வீட்டில் இருக்குது. சரி, வேறு என்ன விஷயம்? இது இந்த பவளமல்லியில் இன்னும் ஏதாவது சிறப்புகள் இருக்கான்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு கதையே சொல்கிறாங்க. கேட்கும்போது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த பவளமல்லி ரொம்ப நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன்கிட்ட கடிச்சான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. சூரிய பகவான் சொன்னாராம், இல்லை எனக்கு ஆல்ரெடி மேரீடு சம்திங், எனக்கு வேண்டாங்கிற மாதிரி நோ சொல்லியிருக்கிறாரு. அதுதான் கான்செப்டு. உடனே இந்த பவளமல்லிக்கு ரொம்ப கோவம், என்னையும் வேண்டான்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நம்ம மனிதர்கள் சொல்லுவோம்ல, மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், அது மாதிரி இந்த பவளமல்லி சூரியனோட முகத்திலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுமாங்க, ராத்திரியே பூத்துருமா. சூரியன் இல்லாதப்போ தான் அது விரியுமா. சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் மரத்தில் இருந்துட்டு அது உதிக்க போகுது அப்படிங்கிறப்போ பொலன்னு எல்லாம் தரையில் விழுந்துருமா. பார்த்தா அதுவும் பாருங்க, இன்னொரு ஆச்சரியம், கமுந்து விழுதுங்க. இதழ் மேலே இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் இல்லை, விழும்போது காம்பு தான் மேலே இருக்குது, அந்த மாதிரி தான் விழுந்து கிடக்குது. இந்த கதையை படிச்சுட்டு போய் விழுந்து அந்த பவளமல்லி இடத்த பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பும் வருது. எவ்வளோ ஒரு வைராக்கியம் அதுக்கு, சூரியனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு சிறப்பும் சொல்கிறாங்க. பொதுவாக இறைவனுக்கு அர்ச்சனை அப்படிங்கிறது அன்றலர்ந்த மலர்கள், அப்போது இன்றைக்கி பூத்த மலர்களை அப்படியே பறித்து உடனே சமர்ப்பிக்கிற மாதிரி பண்ணுறது தான் விசேஷம். எந்த அழுக்குப்படாமல், வாட விடாமல், பூத்த உடனே பறித்து வைக்கணுமா, அதான் விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பவளமல்லிக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு கொடுக்குறாங்க.
எப்படின்னா தரையில் கிடக்கிற பவளமல்லியை கூட பெருக்கி எடுத்து நம்ம இறைவனுக்கு வைக்கலாமா. மற்ற பூலாம் தெரிஞ்சுக்கோங்க, கீழே செடியிலேருந்து கீழே விழுந்துடுச்சுன்னா அதே எடுத்துகிட்டு போய் நாம் சாமிக்கு வைக்கக்கூடாது. பூத்து கொஞ்சம் நேரம் ஆயிருந்தா கூட அந்த பூ செடியிலே இருக்கணும். அப்போ நாம் தான் கிள்ளி எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வைக்கணும். ஆனால் பவளமல்லிக்கு ஒரு விதிவிலக்கு. சரி, அது கீழே விழுந்திருந்தாலும் வைக்கலாமா, வாடி இருந்தாலும் வைக்கலாமா. ஏன்னா கீழே விழுந்த உடனே அது வாடிடுது, ரொம்ப மென்மையாக இருக்குது. நான் பார்த்தேங்க, எடுத்து பார்த்தேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு அது ஒரு ஆச்சரியம், எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. ஓ, இவ்வளோ விஷயம்லாம் இருக்குதா ஒரு சின்ன பூக்குள்ளே, பாருங்களேன். கதையாக இருந்தாலுமே அது எனக்கு கதையோ என்னவோ உண்மையோ தெரியல, ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த சின்ன பூக்குள்ளே எவ்வளோ வைராக்கியம் பாருங்களேன். நன்றி நண்பர்களே.